ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு நான் செய்கிற குக்கிங் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை உப்புமா கேரட்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கேபேஜ் ரைஸ், அதுக்கு சைட் டிஷ்ஷாக முள்ளங்கி பொரியல் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் தான் நான் இன்னும் நிறைய கண்டென்ட் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஹாப்பினஸ்ஸை வெளியில் தேடக்கூடாது. அதாவது இந்த பொருள் வாங்கினா நான் ஹாப்பியாக இருப்பேன், இந்த இடத்துக்கு போனால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளோட ஹாப்பினஸ் நமக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ நம்ம இருக்கிறத வச்சு எப்படி ஹாப்பியாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் யோசிக்கணும். நம்மளோட ஹாப்பினஸ் ஏதாவது எக்ஸ்டர்னல் திங்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது கிடைக்காதப்ப நம்ம ரொம்பவுமே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை கடவுளும் இந்த இயற்கை நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கு. ஸோ அதில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. நம்மள நிறையா பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கும். அந்த ஹேபிட்டே இப்போ பெரிய நோயாகவுமே உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ ஓவர் திங்கிங் எதனால் வருது அப்படின்னா, நம்ம ஐடியலாக இருக்கனால தான் வருது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளை எங்கேஜ்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த ஓவர் திங்கிங்கை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே நம்மளை ஓரளவுக்கு பிஸியாக ஏதாவது ஒரு ஒர்க் செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேறு எதுக்குள்ளேயும் திங்கிங் போகாது. அப்போவே இந்த ஓவர் திங்கிங்கை நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஜாப் போகலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஏதாவது ஹாபிஸை ரீஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம புக்ஸ் படிக்கலாம். அப்படி இல்லாட்டி மல்டி டாஸ்கிங் நம்ம பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட ஓவர் திங்கிங்கை நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, மற்றவங்க யாராவது நம்மக்கிட்ட தப்பாக பேசுனாங்கனாலோ இல்லை நடந்துக்கிட்டாங்கனாங்களோ அதுக்கு நம்மக்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோன்னா அவங்க நம்மக்கிட்ட சாரி கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு ரொம்ப பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டை அது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் அவங்க மேலே நமக்கு கோவம், வெறுப்பு எல்லாம் வந்துடும். ஸோ அதுவே நமக்குள்ளே ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகிடும். நம்ம அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது மாதிரி ஆகிடும். அதுவே நம்மளோட பேசிக் கேரக்டரே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ மற்றவங்க தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட திங்கிங், அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளோட கேரக்டரில் கரெக்டாக இருந்துக்குவோம். அப்படி இருந்துட்டாலே நம்ம ஹாப்பியாக இருந்துக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, மற்றவங்க ஒரு விஷயத்தில் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணுறது. நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கலாம். ஸோ அவங்கவுங்க பேட்டர்னில் தான் செய்வாங்க. நம்ம செய்கிற மாதிரியே அவங்க செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அது நம்மளோட ஹாப்பினஸ்ஸை குலைக்கும். நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். அந்த இடத்துல நம்ம மற்றவங்கள பற்றி யோசித்து நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டை இழக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளோட விஷயத்தில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அவங்களோட விஷயத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கக்கூடாது. ஒருவேளை அவங்க நமக்காக தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னாலுமே நம்மளால் முடியாத பட்சத்தில் தான் அவங்க நமக்காக அந்த வேலையை செய்கிறாங்க. ஸோ அவங்க செய்கிறது நமக்கு ஓரளவு ஓகே அப்படின்னு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துக்கணும். ரொம்பவும் நம்ம செய்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. அது நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டை தான் கெடுக்கும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத மற்றவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையே நிறையா இருக்கும். இதில் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத யாருமே கேர் பண்ண மாட்டாங்க. நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும், புரியும். அதை நம்ம எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். நம்ம நினைக்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் பெரிய ஏமாற்றமாக வரும். ஸோ நம்ம மனசில் என்ன நினைக்கிறோங்கிறத நம்ம வாயால் கண்டிப்பாக சொல்லிடணும். அதுக்கப்புறமேல்ட்டு அவங்க செய்கிறாங்க செய்யலைங்கிறது அடுத்த விஷயம். அதோட முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, நம்ம மற்றவங்க மேலே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது.
நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணையில தான் நமக்கு பெரிய ஏமாற்றம் வரும், நம்மளோட ஹாப்பினஸ் குறையும். நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறத வச்சே நம்ம ஹாப்பியாக இருந்துக்கணும். அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளோட ஹாப்பினஸ் எங்கேயுமே குறையாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். மற்றவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருப்போம். இந்த நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ எல்லாருமே நம்ம சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ஏமாற்றம் தான் கொடுக்கும், நம்மளோட ஹாப்பினஸ்ஸை அதை கெடுக்கும். ஸோ பெட்டர் நம்மளோட முடிவுகள் நம்ம தான் எடுக்கிறோம், மற்றவங்களோட முடிவுகள் மற்றவங்க எடுக்கட்டும். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மற்றவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம மற்றவங்கக்கிட்டேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ நமக்கு நம்மளே என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மெடிடேஷன். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸாவது மெடிடேஷன் பண்ணணும். அது நமக்கு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம மற்ற எந்த திங்கிங்கும் இல்லாமல் நம்மளால் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டெய்லி காலையில் ஒரு 1 பேஜ்க்காவது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். அப்படி நம்ம எழுதையில் நம்மளோட தாட்ஸ் எல்லாம் பேப்பரில் எழுதுகிறப்ப நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகிடும். ஸோ அதுவே பீஸ் ஆஃப் மைண்டுக்கு ஹெல்ப் பண்ணும். த நெக்ஸ்ட் டிப் இஸ் டீ மெடிடேஷன். நம்மளை ஒரு கப் டீயோ காஃபியோ நம்ம ஒரு ட்ரிங்க் எடுத்து அதை நமக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அமைதியாக குடிக்கையில் அதுவும் நமக்கு பீஸ் ஆஃப் மைண்டு தான், நமக்குங்கிற டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் நேச்சர் சவுண்ட்ஸ்கேப். கொஞ்சம் நேரம் இயற்கையான சத்தத்தை ரசிக்கிறது. நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் டீடாக்ஸ் ஈவினிங். ஸோ நமக்குன்னு ஒரு சின்ன டைம் எடுத்து அந்த டைமில் எந்த டிஜிட்டல் கான்டாக்டும் இல்லாமல் பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கிறது தான் இந்த டைமிங்கு. நெக்ஸ்ட்டு கிராட்டிடியூட். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.